அன்பாளர் இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சத்துணவு துறையிலேருந்து ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்துச்சு. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிய போகுது. இன்றைக்கி நீங்கள் விண்ணப்பிச்சிங்களா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளிகேஷன் போய் சேரும். இல்லைனா பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளருக்கு 8997 வேகன்சி வந்திருக்கு. உங்களுக்கே தெரியும். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்களான்னு ஒன்ஸை செக் பண்ணிங்க. நீங்கள் வாங்கிட்டீங்களா மட்டும் வாங்கியிருந்தீங்களா வச்சு அனுப்புங்க. இல்லைனா பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எங்கே கொடுக்கணும், எந்த அலுவலகத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கணும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் புது விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே பார்க்கலாம். இந்த பத்திரிகை செய்தி பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் சமையல் உதவியாளருக்கு பார்த்திங்கன்னா நேரடி நியமன அறிவிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாவட்ட ஆட்சித்தலைவர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா பல்வேறு பள்ளியோடு இயங்கிட்டு இருக்குது. அந்த மையங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 104 வேகன்சி பார்த்திங்கன்னா உதவியாளர் வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சியை நியமிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நேரடியாக நியமிக்கிறாங்க. அதுக்கான அறிவிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபா ஒரு வருஷத்துக்கு இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 3000 9000 ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பணிக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான தகவல் பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். கல்வி தகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வகுப்பில் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா பேர் இருந்தாலும் இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் கண்டிப்பாக கட்டாயம் எழுத படிக்க தெரிஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே எலிஜிபிள். அடுத்து வயது தகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுப்பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எலிஜிபிள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பழங்குடியினர் 18லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விதவை மற்றும் கணவராக கைவிடப்பட்டவர் பார்த்திங்கன்னா 20லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது மற்றும் வயது இதர தகுதி நிர்ணயம் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்துச்சு அதிலேருந்து கணக்கிடப்படுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மையம் வாரியாக பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்தந்த வட்டார அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா இனச்சுழற்சி வாரியாக பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா அதை போய் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்பணிக்கு பார்த்திங்கன்னா நியமனம் கோரும் மையத்திற்கும் விண்ணப்பதார குடியிருப்புக்கும் இடையே பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட் எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஊராட்சி, குக்கிராமம், வருவாய் கிராமம் போன்றவை பார்த்திங்கன்னா கணக்கில் பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்ள தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப வடிவத்தை பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வெப்சைட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ணி பார்த்திங்கன்னா விண்ணப்பங்களை பார்த்திங்கன்னா 11/4/2025 28/4/2025 பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பள்ளி மாவட்ட டிசி கேட்குறாங்க, 10th மார்க் ஷீட்டு கேட்குறாங்க, குடும்ப அட்டை கேட்குறாங்க, இருப்பிட சான்றிதழ், ஆதார் அட்டை, சாதி சான்றிதழ் இதெல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் செயல்பாடு ஸ்டேட் போட்டு பார்த்திங்கன்னா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விதவை ஆதரவற்ற விதவை கணவராக கைப்பற்றவர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கான அடையாள அட்டை இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வச்சு அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காரணம் எதுவும் குறிப்பிடாமல் நேயான அறிவிப்பாக இருக்குது. இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் ரத்து பண்ணலாம், திரும்ப பெறலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பிக்கிற டேட் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உரிமை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்கும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பத்தினை பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட்டு 28/4/2025 நம்ம ஏற்கனவே பார்த்துறோம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வரக்கூடிய எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மும் பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படும். அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா முன்னாடியே அப்ளை பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 28னா இப்போயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 ஆகிடுச்சு. இன்னும் 4 நாள் தான் இருக்குது. இந்த 4 நாளைக்குள்ளே நீங்கள் விண்ணப்பித்தா மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் சேரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சல் துறையின் மூலம் விண்ணப்பங்கள் அனுப்பப்படும் போது ஏற்படும் காலதாமதங்களுக்கு பொறுப்பேற்காதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா அனுப்பும்போது அந்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா தாமதமாச்சுன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாளைக்குள்ளே அப்ளை பண்ணிங்களா தான் உங்களுக்கு போய் சேரும். அதனால் பார்த்திங்கன்னா உடனே கூட அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இனச்சுழற்சி வாரியாக கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எந்தெந்த மையத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுடைய பள்ளியோட ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி எந்தெந்த பள்ளியோடத்தில் இருக்குது எல்லாமே வந்துடும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எந்த வட்டாரம் ஊராட்சியின் பெயரோ நகராட்சியோ எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துட்றாங்க. இனச்சுழற்சி பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. முன்னுரிமை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முன்னுரிமை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இல்லை. இதில் பார்த்திங்கன்னா 4வது பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் தவிரன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவியாக இருந்தால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைவான பார்வை திறன் மூக்கண்ணாடி மூலம் சரி செய்யப்பட்டது இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில முன்னுரிமையெல்லாம் கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4%
அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவை கணவர்களை கைவிட்டு இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 25% வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு செய்கிறாங்க. அதனால் அதுக்கான அடையாள அட்டை எல்லாமே நீங்கள் வச்சுருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். விண்ணப்பப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மாதிரி விண்ணப்ப படிவம் சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் உங்களுடைய மாவட்ட பேர் எழுதிங்க. அடுத்து ஊராட்சியில் இருக்கிறீங்களா மாநகராட்சி அதோட பேர் எழுதிங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பள்ளியின் பேர் கேட்டிருக்காங்க. எந்த மையத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதோட பேர் எழுதிங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடுத்தது ஓட்டிங்க. அடுத்து விண்ணப்பத்தாரின்னு பெயர்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய பேர் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தந்தையாக கணவரால் பெயரை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம். அடுத்து கைபேசி எண் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகக்கூடியதாக இருக்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். விண்ணப்பத்தாரின் இருப்பிட முகவரி குடும்பத்தில் உள்ள அட்டையின்படி கேட்டிருக்காங்க. நீங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வட்டாய சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ் வாங்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஊராட்சி ஒன்றியமாக நகராட்சியின் பெயரான்னு கேட்குறாங்க. அது என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணி எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸாக ஃபெயிலான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ன்னு எழுதுங்க, ஃபெயில்னு எழுதுங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் கட்டாயம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிறந்த தேதி கேட்ட உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வயசு வந்து பார்த்திங்கன்னா என்ன வயசுங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாதி மற்றும் உட்பிரிவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நீங்கள் தாசில்தார்ட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க. நீங்கள் வாங்கின சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சாதி என்ன உட்பிரிவு எல்லாமே இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தப்பு இல்லாமல் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஆம்னு கொடுங்க. அதுக்கான அடையாள அட்டை வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தோட வச்சு அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 4% ஒதுக்கீடு கொடுப்பாங்க. ஆதரவற்ற விதவை ஆதரவற்ற பெண் கணவரால் கைவிடப்பட்டவரான்னு கேட்குறாங்க. ஆம்னா கூட இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25% ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. பணியிடம் கோரும் மையம் பள்ளியின் பேர்னு கேட்குறாங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வட்டார அலுவலகத்துக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா எந்த மையத்தில் வேகன்சி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அந்த மையத்தோட நம்பரு பேர் எழுதிக்கிங்க. இடம் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அட்ரஸ் கூட எழுதிக்கலாம். விண்ணப்பதாரர் இருப்பிடத்திற்கும் பள்ளியின் மையத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிலோமீட்டருங்கிறது மென்ஷன் பண்ணிங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 4 இடம்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த நாள் போட்டு இடம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விண்ணப்பத்தாரின் கையப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டு தான் அனுப்பணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் போட்டுக்கலாம் அனுப்பும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்களா லாஸ்ட் டைமில் மறந்துட்டிங்களா வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்னா நம்ம ஏற்கனவே பார்த்தா இருந்தாலும் சொல்லிடுறேன். பள்ளி மாற்று சான்றிதழ் டிசி கேட்குறாங்க. 10th மார்க் ஷீட்டு கேட்குறாங்க. குடும்ப அட்டை நகல் கேட்குறாங்க. ஆதார் அட்டை கேட்குறாங்க. சாதி சான்றிதழ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்கான அடையாள அட்டை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் இவங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் கேட்கல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரேஷன் கார்டியே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இருப்பிட சான்றிதழ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். எதுக்கு நீங்கள் அந்தந்த வட்டார அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சிங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விஓக்கிட்டேருந்து ஒரு சர்டிஃபிகேட் முக்கியமான சர்டிஃபிகேட் வாங்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்துக்கு கிடையாது தேவைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அது என்ன சர்டிஃபிகேட்னா வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு தேவையில்லை. 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கும் மையத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா விஓக்கிட்ட அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணி உங்களுக்கு சைன் பண்ணி கொடுக்கணும். அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டத்துக்கு கேட்டிருக்காங்க. உங்களுடைய மாவட்டத்தை கேட்கல. அதனால் நீங்கள் லக்குன்னு சொல்லலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே நீங்கள் விண்ணப்பிச்சிருங்க. இன்னும் 2 நாளைக்குள்ளே விண்ணப்பிச்சிங்களா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போய் சேரும். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்களா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.